தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேடிஆருக்கும் நாட்டின் சட்டமா அதிபருக்கும் இடையில் திட்டமிட்டபடி இன்று சந்திப்பும் கலந்துரையாடலும் இடம்பெற்றிருந்தால் இந்த பேச்சுக்களின் நீட்சி ஒருவேளை முன்னே ஆட்சி அதிகாரத்தில் முறைகேடுகளை செய்தவர்களுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கும் அழுத்தமான ஒரு நிலைமையை உருவாக்கிக் கொள்ளக்கூடும். ராஜபக்ஷ அதிகார மையம் உட்பட முன்னே ஆட்சியில் இடம்பெற்ற முறைகேடுகளை உள்ளடக்கிய பல குற்றவியல் வழக்குகளில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில் உள்ள தாமதத்தை மையப்படுத்தி இந்த பேச்சுக்கள் இடம்பெற்றதாக தெரிகிறது. உள்ளது உள்ளபடி நோக்கினால் முன்னே ஆட்சி அதிகார மையங்களில் இடம்பெற்ற முறைகேடுகளை மையப்படுத்திய வழக்குகளில் தாமதமும் இழுத்தடிப்பும் நிலவத்தான் செய்கிறது. உதாரணமாக திரைசேரி முதலீட்டு பத்திரங்களின் ஏல மோசடி தொடர்பான வழக்கும் 2019 இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சதிகள் உட்பட்ட சில முக்கியமான வழக்குகளும் தொடர்ந்தும் இழுபடத்தான் செய்கின்றன. இந்த வழக்குகளின் கோவைகள் ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் வருடக்கணக்காக தூசுபிடித்து தூங்குவதாகவும் விமர்சனங்கள் உள்ளன. இதனால்தான் கருடா சௌக்கியமா பாணியில் சில தில்லாலங்கடிக்காரர்கள் துணிச்சலுடன் நாட்டில் உலா வருவதான பேசுபொருளும் உள்ளது. இதனால்தான் ஏகேடிஆர் தரப்பு கடந்த வருடம் இடம்பெற்ற 2 முக்கியமான தேர்தல் களங்களிலும் முழங்கிய தாம் ஆட்சிக்கு வந்தால் திருடர்களையும் சதிகாரர்களையும் உடனடியாக பிடித்து காட்டுவோம் என சொல்லப்பட்ட அந்த முழக்கங்களில் அவர்களின் அரசியல் எதிர்ப்பாளர்கள் ஒன்றுமே நடைபெற்றது இல்லை என்ற வகையில் உதடுகளை பிதுக்கிக் கொள்கிறார்கள். ஆட்சிக்கு வந்ததும் நாட்டின் சொத்துக்களை திருடிய திருடர்களையும் சதிகாரர்களையும் உடனடியாக பிடித்து காட்டுவோம் என முழங்கினீர்களே, அந்த முழக்கத்துக்கு என்னாச்சு என்ற முணுமுணுப்புகள் தற்போது எழுந்திருந்தன. இந்த நிலையில் ஏகேடிஆர் தரப்பு இந்த விடயத்தில் சட்டமா அதிபர் திணைக்களத்தை நெருக்கிக் கொள்ள அந்த திணைக்களமோ முன்னைய ஆட்சி அதிகார மையத்தின் முறைகேடுகள் குறித்த குற்றவியல் வழக்குகளில் ஸ்ரீலங்கா காவல்துறை தமது தரப்பில் விசாரணைகளை முழுமையாக முடிக்காமல் இழுத்தடிப்பதான ஒரு பதில் குற்றச்சாட்டையும் தொடுத்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த விடயத்தில் தனது தரப்பின் விளக்கத்துடன் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேடிஆரை ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் இன்று சந்தித்து பேசியதாக தெரிகிறது. ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் திணைக்களத்தை பொறுத்தவரை ராஜபக்ஷ அதிகார மையத்தின் மோசடிகள் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் முடித்து அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்கள் மற்றும் சான்றுகள் தொடர்பான ஆவணங்களை தம்மிடம் கையளிக்காமல் இழுத்தடிப்பதான ஒரு விசனம் இருக்கின்றது. இதனால் இந்த ஆவணங்களும் சான்றுகளும் கையளிக்கப்படாமல் எவ்வாறு நீதிமன்றங்களில் வழக்குகளை தொடர முடியும் என சட்டமா அதிபர் திணைக்களம் தொழில்நுட்ப ரீதியாக ஒரு முக்கியமான வினாவையும் எழுப்பியிருந்தது. ஏகேடிஆர் தரப்பின் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டலியில் திருடர்களை பிடிப்போம் என ஒரு முழக்கம் உள்ள காரணத்துக்காக அவசர கோலத்தில் இந்த விடயத்தை அள்ளி தெளிக்க சட்டமா அதிபர் திணைக்களம் பின்னடித்திருந்தது. ஒருவேளை தாம் அறகுறை ஆதாரங்களுடன் இந்த விடயங்களில் வழக்குகளை தாக்கல் செய்தால் அவ்வாறாக தாக்கல் செய்யப்படும் வழக்குகளில் உள்ள பலவீனமான சந்து பொந்துகளை பாவித்து முறைகேடுகளை செய்தவர்கள் வெளியே வந்தால் அது தமது சட்டமா அதிபர் திணைக்களத்தை பூமராங் தடியாக, அதாவது பேக்ஃபயராக தாக்கும் என்பதால் இந்த விடயத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் முன்னெச்சரிக்கை கொள்கிறது. இதனால்தான் இவ்வாறாக தொடுக்கப்பட்ட வழக்குகளில் ஸ்ரீலங்கா காவல்துறை தரப்பு தமது தரப்பில் விசாரணைகளை முழுமையாக முடித்து வழக்குகள் தொடர்பான முழுமையான அறிக்கையிடல்களை செய்யும் வரையில் இந்த வழக்குகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதில்லை என்ற முடிவுடன் இருந்தது. ஆனால் ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்திற்கு முன்னதாக திருடர்களை பிடிக்கும் வகையில் வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்பட்டால் அதனை தேர்தல் பரப்புரைக்காக காட்டிக்கொள்ள முடியும் என்ற நினைப்பு இருப்பதால் இந்த விடயத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் எடுக்கும் மந்தகதி குறித்து ஏகேடிஆர் ஏற்கனவே பகிரங்கமாக விசனப்பட்டும் இருந்தார். இதன் அடிப்படையில் இன்று சட்டமா அதிபரும் ஏகேடிஆரும் சந்தித்துக் கொள்ளும் போது சட்டமா அதிபர் திணைக்களம் ஸ்ரீலங்கா காவல்துறையின் தாமதம் குறித்து விசனப்பட்டு அதன் மீது ஒருவேளை சுட்டுவிரலை நீட்டிக்கொண்டால் அந்த விசனத்தை நீக்கும் வகையில் ஏகேடிஆரின் பார்வை காவல்துறை மீதும் திரும்பக்கூடும். ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை அந்த தரப்பு மீது கடுமையான ஈர்ப்பு கொண்டு கடந்த தேர்தல் காலத்தில் அவர்களுக்கு ஆதரவு வழங்கிய தரப்புகள் தற்போது ஏகேடிஆரின் கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் சுத்தமான இலங்கை திட்ட நகர்வுகளால் துணுக்குற்றுக் கொள்கிறார்கள். இந்த திட்டம் தம்மை தீண்டுவதாக அவர்கள் கருதி கொள்வதால் இந்த சுத்தமான இலங்கை திட்டத்திற்கு ஆதரவு வழங்க பின்னடித்து ஏகேடிஆர் தரப்புடனான தமது தேன்நிலவு காலத்தை முடித்துக் கொள்ளவும் அவர்கள் தலைப்படுகிறார்கள்.
அந்த வகையில் கடந்த தேர்தல் காலங்களில் ஏகேடிஆர் தரப்புக்கு மிக நெருங்கிய ஆதரவு வலையமைப்பில் இருந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கமும் தனியார் பேருந்து சங்கங்களும் தற்போது அரசாங்கத்தின் மீது விசனங்களை தொடுத்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தும் அளவுக்கு தமது எச்சரிக்கைகளை நீட்சிப்படுத்துகிறார்கள். இதற்கு நல்லதொரு உதாரணமாக நேற்று தனியார் பேருந்து சங்கங்கள் விடுத்த பணி புறக்கணிப்பு போராட்டம் அமைந்தது. ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கிய தொழிற்சங்கங்களை பொறுத்தவரை ஏகேடி தரப்பு ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ளும் வகையில் தாம் வழங்கிய ஆதரவுக்கு பதிலாக சில பிரதிபலன்களை எதிர்பார்த்துக் கொள்கின்றன. ஆனால் அவர்கள் அவ்வாறு எதிர்பார்க்கும் அந்த பிரதிபலன்கள் இலங்கையை சமூக அரசியல் சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை தளங்களில் சுத்தப்படுத்த முனையும் ஏகேடிஆரின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு உரசலாக மாற தலைப்படுகிறது. இதனால்தான் தூய்மை இலங்கை திட்டத்தின் ஒரு கட்டமாக தனியார் பேருந்துகளின் மீது கடந்த சில நாட்களாக காவல்துறையினர் தீவிரமான சோதனைகளை நடத்தி அவற்றின் தரங்களை கவனிப்பது அவை சார்ந்த தொழிற்சங்கங்களுக்கு துணுக்குரலை உருவாக்கியுள்ளது. காவல்துறை எடுக்கும் இவ்வாறான நகர்வுகள் தமக்கு இடையூறை ஏற்படுத்துவதாக குற்றஞ்சாட்டி கொள்ளும் இந்த தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் புதன்கிழமைக்குள், அதாவது நாளை மறுதினத்துக்கு இடையில் இந்த பிரச்சனைக்கு ஏகேடிஆர் அரசாங்கம் ஒரு நிரந்தர தீர்வை வழங்காமல் விட்டால் வேலை நிறுத்தம் இடம்பெறுவது நிச்சயம் எனவும் எச்சரிக்கின்றன. ஸ்ரீலங்கா காவல்துறையை பொறுத்தவரை தற்போது தனியார் பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் நிறுத்தப்படும் இடங்களுக்கு நேரடியாகவே சென்று பேருந்துகளிலும் முச்சக்கர வண்டிகள் மீதும் சோதனைகளை நடத்தி கொள்கிறார்கள். குறிப்பாக அண்மைய நாட்களில் தனியார் பேருந்துகள் இலங்கையில் விபத்துக்குள்ளாகும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த விபத்துக்களுக்கு அந்த பேருந்துகளில் பொருத்தப்பட்ட தேவையற்ற உபகரணங்களே காரணம் என்ற சொட்டுவிரல்களும் நீட்டப்பட்ட நிலையில் அவ்வாறாக தனியார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உபகரணங்களை சோதனை செய்யும் காவல்துறையினர் அவற்றை அகற்றுமாறும் அழுத்தங்களை விடுத்துக் கொள்கிறார்கள். அதேபோல அபாயகரமாக பேருந்துகளை செலுத்தும் சாரத்தியம் குறித்தும் போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்தும் கண்காணிப்புகளை செய்ய தனியார் பேருந்துகளில் சாதாரண உடைகளில் காவல்துறையினர் ஏறி அதிரடியான நடவடிக்கைகளை எடுப்பதும் தொழிற்சங்கங்களுக்கு உறுத்தலான ஒரு விடயமாக மாறியுள்ளது. கடந்த சில நாட்களாக சில தனியார் பேருந்து சாரதிகளும் முச்சக்கர வண்டி சாரதிகளும் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் உள்ள தனியார் பேருந்து ஊழியர்களில் சுமார் 50% போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என்ற அதிர்ச்சிகரமான தரவுகள் உள்ள நிலையில் காவல்துறையின் இவ்வாறான நகர்வுகள் எடுக்கப்படுகின்றன. ஆனால் கடந்த ஆண்டு நடந்த 2 தேர்தல் களங்களிலும் ஏகேடிஆர் தரப்புக்கு முழுமையான ஆதரவளித்த காரணத்தால் தம்மீது அரசாங்கம் கை வைக்க கூடாது என்ற ஒரு நினைப்பில் சில தொழிற்சங்கங்கள் இருப்பதால் இது தற்போது அரசாங்கத்திற்கு ஒரு சிக்கலாக மாற தலைப்படுகின்றது. ஆனால் தனியார் பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகளின் இந்த கணிப்புக்கு ஒரு காரணம் உள்ளது. ஏனென்றால் இலங்கையின் அரிசி சந்தை நெருக்கடிகளின் விடயத்தில் ஏற்கனவே ஏகேடிஆர் தரப்பு என்னதான் வீராவேசம் காட்டியிருந்தாலும் அரிசி ஆலை உரிமையாளர்களை அடக்கும் விடயத்தில் அரசாங்கம் ஏறக்குறைய பின்வாங்கியிருப்பதாகவே தெரிகிறது. அரசியல் கட்சிகளின் தேர்தல் பரப்புரைகளுக்கு நிதி வழங்கிக் கொள்ளும் காரணத்தால் செல்வந்த அரிசியாள உரிமையாளர்கள் அரசாங்கத்தின் உத்தரவை புறந்தள்ளி தமக்கென இருக்கும் தனி சாம்ராஜ்யத்தில் தமது நகர்வுகளை தொடர தலைப்படுகிறார்கள். இந்த விடயத்தை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்ட ஏனைய தொழிற்சங்கங்களும் தாமும் இவ்வாறாக அரசாங்கத்திற்கு எதிராக முரண்டு பிடித்தால் அரசாங்கம் தமது விடயத்திலும் இறுதியில் பணிந்து கொள்ளும் என்ற நினைப்பை கொண்டிருக்கின்றார்கள். இதனால்தான் இப்போது அரசாங்கத்துக்கு முச்சக்கர வண்டி தொழிற்சங்கங்களும் தனியார் பேருந்து தொழிற்சங்கங்களும் சில அழுத்தங்களை வழங்க தலைப்படுகின்றன. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டார்கள் என்ற அடிப்படையில் அரசாங்கம் இந்த விடயத்தில் தமது தூய்மையான இலங்கை திட்டத்திற்கு எதிராக முரண்டு பிடிக்க தலைப்படும் இந்த தரப்புகளுக்கு விதிவிலக்கை வழங்கிக் கொள்ளுமா அல்லது விதிவிலக்கு அற்ற சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்திக் கொள்ளுமா என்பதுதான் இப்போதுள்ள வினாவாகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த வாரம் பதவி விலகக்கூடும் என்ற எதிர்பார்ப்புகள் வலுத்துள்ளன. தற்போதைய நிலையில் சிறுபான்மை அரசாங்கத்தை நகர்த்தி வரும் ட்ரூடோவுக்கு எதிராக அவரது கட்சிக்குள் அதிருப்தி நிலை உயர்ந்து வருவதால் இன்று அவர் தனது பதவி விலகல் அறிவிப்பை வெளியிடலாம் என கனேடிய நாளிதழான குளோப் அண்ட் மெயில் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் புதனன்று ஜஸ்டின் ட்ரூடோவின் கட்சியின் தேசிய மாநாடு இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக ட்ரூடோவின் பதவி விலகல் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த தகவல் குறித்து கருத்து தெரிவிக்க ட்ரூடோவின் பணியகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த வருட அக்டோபர் இறுதிக்குள் கனடாவில் பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்போதைய கருத்து கணிப்புகளில் ட்ரூடோவின் கட்சி கடுமையாக பின்தங்கியுள்ளது. இதற்கு மாறாக கன்சர்வேட்டிவ் கட்சி 20% புள்ளிகளுடன் முன்னிலையில் உள்ளது.
ஜஸ்டின் ட்ரூடோவை பொறுத்தவரை அவர் தற்போது தனது சொந்த கட்சிக்குள் கடுமையான அதிருப்தியை எதிர்நோக்கி வருகின்றார். 9 ஆண்டுகளுக்கு முன்னர் ட்ரூடோ அரசாங்கத்தை அமைத்த போது மிகவும் வரவேற்கத்தக்க ஒருவராக இருந்தார். ஆனால் இப்போது அவரே கனேடியர்களுக்கு தலையிடியான ஒரு தலைவராக நோக்கப்படுகிறார். அமெரிக்காவுடனான பொருளாதார போரை எவ்வாறு கையாள்வது என்ற விடயத்தில் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் முரண்பட்ட துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் திடீரென தனது பதவியை துறந்ததில் இருந்து ட்ரூடோவின் கட்சிக்குள் குழப்பங்கள் தீவிரமடைந்துள்ளன. அமெரிக்காவில் இன்னும் சில நாட்களில் ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்பின் கனடா தொடர்பான அறிக்கைகள் கனேடிய அரசியலில் நெருக்கடியை தீவிரமாக்கி வருகின்றன. அமெரிக்கா விரும்பிய விடயங்களை செய்யாவிட்டால் கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் 25% சுங்க வரி விதிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்த விடயம் கனேடியர்களை பதற்றப்படுத்தியுள்ளது. கனடாவை பொறுத்தவரை கடுமையான பணவீக்கம் அங்கு நிலவுகின்றது. வீட்டு வசதி நெருக்கடிகளில் கனேடியர்கள் அல்லாடிக்கொள்கிறார்கள். இதனைவிட கனேடிய அரசாங்கம் வழங்கிய நுழைவிசைவு விசா சேவைகளை பயன்படுத்தி ஏராளமான வெளிநாட்டு குடியேறிகள் தற்காலிகமாக கனடாவுக்குள் நுழைந்து அங்கு நெருக்கடிகளை தீவிரப்படுத்துவதாக கனேடியர்களின் நினைப்பு இருப்பதால் ட்ரூடோ அரசாங்கத்தின் மீதான வெறுப்பு ட்ரூடோவின் சொந்த கட்சிக்குள்ளும் பரவி இப்போது அவரது பதவிக்கு வேட்டு வைக்க காத்திருப்பதாக தெரிகிறது. அடுத்து அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய காலநிலை நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் வாழும் 60 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் கடந்த 10 வருடங்களில் காணாத கடுமையான பனிப்பொழிவு மற்றும் குளிரின் பிடியில் உள்ளனர். வட துருவ சுழல் மத்திய அமெரிக்கா வரை கடுமையான குளிர் அலையை தள்ளி வருவதால் பெரும் காலநிலை சீர்கேடு அமெரிக்காவில் நிலவி வருகின்றது. இந்த காலநிலை சீர்கேடு காரணமாக கென்டக்கி, வெர்ஜீனியா, மேற்கு வெர்ஜீனியா, ஆர்கன்சாஸ் மற்றும் நியூ ஜெர்சியின் சில பகுதிகளிலும் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பாவை பொறுத்தவரை ஐரோப்பிய நாடுகளிலும் காலநிலை சீர்கேடு நிலை வருகிறது. பிரான்சில் இன்று புளோரியன் காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறி மணித்தியாலத்துக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துடன் நாட்டின் வடபகுதியை கடப்பதால் தலைநகர் பாரிஸ் உட்பட்ட பல நகரங்கள் போக்குவரத்து இடையூறுகளை எதிர்நோக்கி வருகின்றன. பிரான்சின் வடபகுதியில் உள்ள 19 பிராந்தியங்களுக்கு இன்று மாலை வரை செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. புளோரியன் புயல் இன்று அதிகாலை வெண்டி கடற்கரைக்குள் நுழைந்து நகர்ந்து வருகின்றது. இன்று மதியம் அது பாரிஸ் பகுதியை கடக்கின்றது. பிற்பகல் வேளையில் வடகிழக்கு பகுதியூடாக பெல்ஜியத்தை நோக்கி நகர்கிறது. பிரித்தானியாவை பொறுத்தவரை இன்று காலை இங்கிலாந்து பிராந்தியம் முழுவதும் பயண இடையூறுகள் இருந்தன. பனிப்பொழிவு மற்றும் கடும் மழைக்கான எச்சரிக்கைகள் இன்றும் பல இடங்களில் நடைமுறையில் இருந்தன. நேற்று முன்தினமும் பெய்த பனி தற்போது உருகத் தொடங்கியதால் இங்கிலாந்து முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. கடும் பனிப்பொழிவு காரணமாக தொடர்ந்தும் பயணிகள் இடையூறுகளை அனுபவிப்பார்கள் என முக்கிய விமான நிலையங்கள் அறிவிப்புகளை விடுத்துள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.